ஹாய். இந்தா வாங்கிக்கோ. என்னது இது? இது நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போற கொஸ்டின்ஸ். யாருக்கும் தெரியாம சத்யா கிட்ட கொடுத்துரு. ஏன் இதை நீயே கொடுத்துட வேண்டியதானே? நான் சத்யா கிட்ட கொடுத்தா எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க. அப்புறம் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் எல்லாம் மாறி போயிடும். என்னையும் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சத்யாக்கு 100க்கு 100 மார்க் வரணுமா வேணாமா? அதனாலதான் இது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. குட் பாய். பாப்பா என்னது இது? வாங்கிக்க பாப்பா, வாங்கிதான் பாரு. அந்த லெட்டர்ல என்னடா எழுதுன? இப்படின்னு அந்த லூஸ் எழுதுன மாதிரி எழுதுனடா. சூப்பர் ஜர்க்கடா. என்னாச்சு பாப்பா? ஏன் இப்ப நிறுத்துன? காரை விட்டே இருங்க. எதுக்கு? செல்ஃப் டவுன் ஆயிடுச்சு. சோ நீ கீழே இறங்கி கொஞ்சம் தள்ளி விட. ஓ அவ்வளவுதானே? நான் எவ்வளவு தூரம் வேணா தள்ளுவேன். இப்போ பாரு. எவ்வளவு தைரியம் தான் எனக்கே லெட்டர் தருவேன். இடியட். 6 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் உனக்கு. என்ன ஆக போதோ? என்ன பாப்பா, அங்க பிரேக் அடிச்சது இங்கதான் வந்து நின்னுதா? 6 கிலோமீட்டர் நடந்து. சத்யாவுக்கு காவலா அனுப்புனா எவ்வளவு லவ் லெட்டர் கொடுப்பா? அது கொண்டு தான் கொடுப்பேன். நீ தள்ளி லவ் லெட்டர் கொடுக்குற. இந்த வேலைக்கார நாய்க்கு இன்னொரு வேலைக்கார நாய் சப்போர்ட்டா கொன்னுடுவேன். எவ்வளவு கொடுப்பானா இல்ல கொண்டு கொடுப்பானா? அவனுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. அதுல என்ன எழுதி இருக்குன்னு அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? அது தப்பு தப்பா எதிர்க்குன்னு தெரிஞ்சிருந்தா அக்கா கிட்ட லெட்டர் கொடுத்திருப்பானா? இந்த வீட்ல வாண்டுகளுக்கு தெரிஞ்சது கூட வளர்ந்தவங்களுக்கு தெரியறது இல்ல. சரி சரி, இனிமே அவனது லெட்டர் கொடுத்தான்னா அதை கடிச்சு முழுகிடு. கழுத பையல பட. கிருஷ்ணா, கடல உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே கேட்டேன். புள்ளங்குழலாம் வாட்சி காட்டி சரின்னு சொன்ன. நான் அடி வாங்கினத பத்தி கூட பிரச்சனை இல்ல. பாவம் பாப்பாவுக்கும் பெரிய ஐயோக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. உன் பேச்சுக்கா. கிருஷ்ணா, அவன் பேசுறதெல்லாம் நீ கேட்குற மாதிரியும் அவன் கூட நீ பேசுற மாதிரியும் எது நடந்தாலும் உங்ககிட்ட தான்ப்பா வந்து சொல்றான். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ தான்ப்பா அவனை பார்த்துக்கணும். நீதான். மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லணுமா? கேட்பான். குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேட்பான்? தப்பு. அங்கதான் நீங்க மொக்க வாங்குனீங்க. ஏன்? குருடனுக்கு தான் பேச வருமே. கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன். எனக்கு ப்ரமோஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க. அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு, வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானகி வெளில போகும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு. நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க புள்ளைய புடிங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா. சரிங்க. மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா, போடா. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதும்னு முன்னாடியே சொல்ல எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல போடா.
காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? அது காலம் காத்தால நீ ஷட்டரை எத்தனை மணிக்கு திறப்ப? சட்டரை திறக்குது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுக்கு தான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னா பண்றியா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உன்கிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவண்டா. ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிடுவேங்கறான். நீங்க போங்க. பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்லைங்க. பெரிய பெரிய அதுக்கு ஜோசியை பார்த்திருக்கேன். என் ஜாதகமே மாறப்போகுது. ஐயா வணக்கம் ஐயா. தம்பிக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. என் தம்பி பொண்டாட்டிய ஜோசியர்கிட்ட ஏதாவது கூட்டு போய் காட்டினியா? அவளை எதுக்கே ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு. ஓஹோ, அப்ப ப்ராப்ளம் மொத்தமும் உன் பக்கம் தாங்கறியா? அவன் என்கிட்ட தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு ஷாக்காரீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமயா? ரெஸ்ட்ங்கிறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையை தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் ஒய்ஃப் அப்படியா பண்ணு? எனக்கு குழந்தை இல்ல, நீ இந்த பக்கி பேச. அதுக்கு தானே இங்க வந்த. அடங்கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலைங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துறேன். பிளடி பக்கோடாவாயா. அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. வணக்கம் நெகட்டிவ் நாகராஜ் சார். கோதட்ட சார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட என்னத்த சொல்றது, என்னாச்சு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு, இன்னும் மண்டைய போடல. அட என் அத்தைக்கு 72 வயசு, இன்னும் வாய பழக்கல. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 30 கிலோ, இப்போ 90 கிலோ. என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்த பிறகுதான் நாக்கே தள்ளி போகும். அது சரி, உங்க குடும்பம்? ஐயோ வாய வைக்காதீங்க, எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாசமா போச்சு. அது சரி, நீங்க என்ன இங்க? என் புள்ளாண்டாம் பிரேம்குமார் அடுத்த வாரம் டைமண்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறான். அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஹால் புக் பண்றதுக்காக வந்தேன். அட பிரேம் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா? 3 மாசமா இங்க தான் டேரா போட்டிருக்கான். ஜுவல்லரி ஆடுக்காக ஒரு மாடலை தேடிக்கிட்டு இருக்கான். அடே இந்தியால கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ ஏன் கிடைக்க மாட்டாங்க? டாட், இட்ஸ் பேட். என் டைமண்ட்ஸ்க்கு மாடல் தேடிட்டு இருக்கறப்போ எனக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் கிடைச்சது. Where? லுக் தேர். அது என்னோட தங்கச்சி, பேரு சத்யா. அந்த பொண்ணு உங்க தங்கச்சி? கிரேட். என்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட்காக பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். போட்டோ எடுக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் நகைய போடுறான்னா, கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ? What? 25 crores? Yeah. You mean you're gonna keep my pictures and hoardings throughout India? Not only India, throughout the world. Oh wow, that's great. I don't mind. Thank you. What a pretty girl. Beautiful. எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து இப்படி ஆன்னு வயப்பொழுந்து நிக்கிற? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேப்பா. என்னது, நகைக்கடையை மூடிட்டு துணிக்கடையை ஆரம்பிக்க போறியா? இல்ல இல்ல, அது அவ போட்டுக்கிற நகையை வச்சு சொன்ன மாதிரி இல்ல, அவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பொண்ணோட அழகை பார்த்த உடனே நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன் டாட். சத்யாவா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல போடுறதா இல்ல. பின்ன ஷாப்ல சேல்ஸ் கேல வச்சிருக்க போறியா? இல்ல, அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அவளை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க மாட்டா, நடக்காது, முடியாதுங்கிற பேச்ச முதல்ல விடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழியை பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்பந்தத்தெல்லாம் வேணான்னு சொன்ன பிரேம் இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்றான். இத பேசி முடிக்க வேண்டியது 「 <laughs> う <laughs> ん <laughs> うん 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 <laughs> うん
யப்பா 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 எங்க பாப்பா முன்னாடி சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் டப்பா. எங்க பாப்பா அந்த நகையை போட்டிருக்கிறதுனாலதான் அதெல்லாம் தகதகா தகதகான்னு மின்னிக்கிட்டு இருக்கு. போடா. ஏதோ தப்பா சொல்லிட்டு பிரியா? நீ தப்பா சொல்லலடா. இந்த போட்டோ முன்னாடி வெச்சம் பாரு, அது நாங்க பண்ண தப்பு. விட போ. எதுக்கு இப்ப தேவையில்லாம அவன் மேல கோவப்படுறீங்க? யோ வாயை மூடிட்டு உங்க வேலையை பாரு. ஹாய். ஹலோ. வாவ். நைஸ். Thank you. இந்த போட்டோவை நான் வச்சுக்கவா? Why not? நீ இந்த போட்டோவை கேக்குற, ஆனா எங்க பையன் உன்னையே கேக்குறான். எனக்கு சொல்றீங்க? இந்த போட்டோவை எடுக்கும் போதே இது வேலைக்காகாதுன்னு தெரியும். வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படின்னா மாடலா வந்த உங்க தங்கச்சிய எங்க மருமகளும் ஆகிக்கிறேன்னு சொல்றான். நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. யார் சொன்னது? You want to marry my sister? Yes. Great. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே. நீ என்னமா சொல்ற? நாசமா போச்சு. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை உடம்புல போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி பார்க்கலாம். வாடா, அந்த பொண்ணோட நடவடிக்கையை வச்சு பார்க்கும் போதே நீ நாக் அவுட் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கெட் அவுட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கெட் அவுட் ஆயிடுவோம். வா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். நீ சரின்னு சொன்ன சரியா போச்சா? ஜாதகம் பொருந்தணும்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? 10 பொருத்தத்துல 9 பொருத்தமாவது சேரணும்ல. அப்பா, எங்க மனசு சேர்ந்துருச்சு. ஜாதகம் சேர வேண்டிய அவசியமே இல்ல. பாருடா பிரேமு, நாமெல்லாம் வைர வியாபாரிங்க. கஸ்டமருக்கு டைமண்ட் வித்தா கூட அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் விக்கிறோம். அதனால என் பையனுக்கு பொண்ணு எடுக்க நான் ஜாதகம் பார்க்காம இருப்பேன். பார்த்துட்டா போச்சுங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ஜோசியர் நீலகண்ட சாஸ்திரி. அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்போம், கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். அந்த ஆள் மண்டைய போடலையே. போச்சு. உங்களை கட்டிட்டு நான் உயிரோட இருக்கல, அவரும் உயிரோட தான் இருப்பாரு. வாங்க. பிறந்தது 14/1987 கார்த்திகை மாசம். ராகு குரு சந்திரன். கேது 8-3-2-4. என்னாச்சுங்க? உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி கல்யாண வாழ்க்கையில அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 100 ஜாதகத்துல 1-2 இப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள உயிரோட இருக்க மாட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலம்மா, உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விபத்துல இறந்து போயிடுறாங்க. மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம். இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல ஜாதகத்தினாலதான் நடக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம்? இதுக்கு பரிகாரம்னு எதுவுமே இல்ல. வேணும்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க. அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டிலேயே பிரபல வைர வியாபாரியான நாகராஜ் சாரோடைய ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம். அர்ஜுன், என்ன? வா. பிரியாணி, எக், ஃபிஷ் எல்லாம் இருக்கு. நீ வா அர்ஜுன். நான் உள்ள வந்து பெரிய என்ன கொண்டுட்டு வர. நான் வரல. கூட்டத்துல அப்பா நான் கண்டுக்க மாட்டாரு. வா அர்ஜுன். அர்ஜுன் உட்காரு. ஏன் உட்காருங்க? சீக்கிரம் சீக்கிரம். அர்ஜுன் இதா சாப்பிடு. அர்ஜுனா, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த தண்ணி தான்.
ரொம்ப காரம். இதையா குடிச்ச? இது மருந்து வோட்கா. என்னக்கா? எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்திருக்கேன். நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. போயிடு அர்ஜுன், இங்க இருந்து சீக்கிரம் போயிடு. மாப்ள எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது gift கொடுப்பாங்க. ஆனா நானு முன்னாடியே தரேன். நான் தான் ஃபர்ஸ்ட். அர்ஜுன் சாரி சம்மதி தெரியாம குறி பார்த்து அடிச்ச மாதிரி இருக்கு. மாப்ள மாப்ள ஐயோ எல்லாத்தையும் கெடுக்கறியா அர்ஜுன்? மாப்ள 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 எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் gift கொடுப்பாங்க. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். மாப்ள அர்ஜுன் இப்படியெல்லாம் செய்யல. உள்ள போன மருந்து தான் இப்படி செய்யுது. ஏன்டா அப்படிலாம் பண்ற? நான் ஒண்ணும் செய்யலையே. மாப்ள தண்ணி அடிச்சிருக்கேடா நீ. மாப்ள தைரியம் தான் என் முன்னாடியே தண்ணி அடிச்சு வந்து உணர்வேன். வெளிய போடா. மோதிரம் மாத்தின உடனே பையனுக்கு அடிபட்டுடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துரு போல இருக்குங்க. எல்லாமே கெட்டு போச்சு. தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்க வந்து ஏன் நடிக்கிறீங்க? இந்த கல்யாணம் நடந்த ஆபத்துன்னு அந்த தெய்வமே ஒரு ரூபத்துல சொல்லிருக்கு. இவன் அடிக்கிறத விட்டு அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொண்ணு ஜாதகத்துக்கு பரிகாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அம்மா அவன் குடிச்சிட்டு என் மேல விழுந்தான். அவ்வளவுதான். உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க. நீ வாயை போடுற. முதல்ல கோயிலுக்கு போலாம். என்னங்க இதுதான் உங்க குலதெய்வமா? என்ன இப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்ததான் ஞாபகம். அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பார்க்கல போல இருக்கு. அதுதான் இப்படி இருக்கு. நாம தான் திறக்கணும் போல இருக்கே. I will open dad. நில்லுங்க. அந்த கதவை தொடாதீங்க. தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே. அந்த கதவை நீங்க தொட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. ஏனோ இது வரைக்கும் 2 பேரும் ரத்தம் கக்கி செத்து இருக்காங்க. பிரேமு ப்ராப்ளம் தோளில மட்டும் இல்லடா, தாழ்பாள்ளியும் இருக்கு. இருங்கடா நான் திறக்கிறேன். வேண்டாப்பா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, தெய்வத்தோட விளையாடாதீங்க. அந்த கதவை தொடாதீங்க, திறக்காதீங்க. அத தொட்டாதானே செத்து போயிடுவேன். தொடாமலே கதவை திறந்தா என்னடா? அம்மா என்னாலதான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான். நீதான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா 3 சுத்து அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கோவில் கதவுல பாம்பு வைக்கிறாங்க. நம்ம ஊர்க்காரங்க கூட்டிட்டு வாங்க. டேய், நீங்க யாராவது கிராமத்து ஆளுங்களை கூப்பிட முயற்சி பண்ணீங்க, இந்த பாம்பை வீசி உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். போடா. பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும். 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 ஏன் போய் 3 முறை அங்க பிரதட்சணம் பண்ணாலே போதுமே, நீங்க அவ்வளவு செய்றீல்? எங்க பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும்னு செஞ்சேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி, ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பு. நீங்க யார் கூட விளையாடுறீங்க? தெய்வத்தோடயா? உங்க கண்ணு முன்னாடியே பாம்பு வச்சவன் என்ன ஆனான்னு பாத்தீங்கல்ல? போயிடுங்க. அப்பா இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் பாம்பை ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பான். அதனால வெடிச்சு செத்தான். சம்டைம்ஸ்
இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட். அவ்வளவுதான். மாப்பிள, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படின்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான். கரெக்டா? கரெக்ட். செத்து போறவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலியா? இல்ல சார், நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம். அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய பிடிக்கிறோம். அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி வீசி எறிகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் பொழைச்சு வந்துட்டான்னா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவனை பார்க்கலாம். இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல பொழைச்சு எழுந்துட்டான்னா என்ன கிடைக்க? எப்பவுமே அபசகுணமாவே பேசுறீங்க. எவனோ மண்டைய போட்டுட்டான். ஐயோ என் பேருக்கு என்னாச்சு? ஐயா ஆத்துல விழுந்துட்டாமா. சரியான நேரத்துல போய் காப்பாத்திட்டோம். டேய், உனக்கு நீந்தவே தெரியாது, எதுக்கு ஆத்துல இறங்குன? என்னால தானே பாப்பா கல்யாணம் நின்றுடுச்சு. பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோயில்ல போய் நிறைய தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ணேன். பேண்ட் சட்டெல்லாம் மண்ணாயிடுச்சேன்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போனேன். அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம்தான். அதுக்காக எவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா? போட்டும்க்கா, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. அர்ஜுனா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சை தான் எடுத்துருப்போம். நீ சொல்லுவல்ல பாட்டி. ஐயோ, அக்காக்காக, நம்ம பெரிய ஐயாவுக்காக, நம்ம பாப்பாவுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக, இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டி. கேட்டீங்களா ஐயா? கேட்டீங்களா? உங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் என் பேரை எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். அவன் கோரிக்கை கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறியா. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும், நல்லபடியா நடக்கும். வாயா வா. மாப்பிள கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? எங்க? இருப்பா, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் பாட்டி, நான் அப்புறமா போய் பெரிய வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாப்பா, இன்னைக்கு இங்கேயே சாப்பிடு. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு வரலாங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குமா. என்ன பேசுறீங்க ஐயா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு மாப்பிள தலையில அடிபட்டதை பார்த்துட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணம் வேண்டாம்னு போயிட்டாங்களா? நான் இப்பவே போய் அந்த மாப்பிளை அடிச்சு தூக்கிட்டு வந்து பாப்பா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ ஏன்டா அவனை தேடி போகணும்? உன்னை தேடி நானே வந்திருக்கேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தருக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த அர்ஜுனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடிவு பண்ணிட்டம்மா. ஐயா, நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுதியா? இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சு தங்கச்சியோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு நிதானிச்சுதான் இந்த முடிவை எடுத்த. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற இந்த அர்ஜுன் நாளைக்கு என் தங்கச்சியை இவன் உயிரை விட அதிகமா பாத்துக்குவான். ஆனா உங்க தங்கச்சி படிச்ச பொண்ணு, இவனுக்கு எழுத படிக்க எதுவும் தெரியாதையா? படிப்பு யாருக்குமா வேணும்? பொதுவா பசங்க எதுக்காக படிக்கிறாங்க? படிச்சு முடிச்சு 4 காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தானே. என் ஆஸ்தி முழுக்க இவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவனும் பணக்காரன் தானே. கல்யாணம் முடிஞ்சதும் இவன் தலையெழுத்தே மொத்தமா மாறிடும். வேண்டாப்பா, வேண்டாம். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியா வரும். ஏற்கனவே என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போச்சு. இனிமே அவளுக்கு தாலி கட்ட தயார்னு எவனாவது வந்தான்னா அவன் என் தங்கச்சிக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக தான் வருவான். அந்த மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறத விட அர்ஜுன் மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவோம். நீங்க என் கால்ல விழாதீங்க. அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், ஒண்ணுமே எனக்கு புரியலையே. பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான். இப்படி ஒரு கொடுப்பினம் யாருக்குமே கிடைக்காது.
இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இப்ப புரியுதியா என் பேரன் அர்ஜுன் பெரிய ஆளாவான்னு? இவன் பிறந்தப்பவே ஒரு மகான் சொல்லிட்டு போனாரு. என்ன இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? இந்த முடிவு நீங்க எடுத்த முடிவோ இல்ல நான் எடுத்த முடிவோ இல்ல, இவ எடுத்த முடிவு. கிருஷ்ணா, எப்பவும் அடிக்கிற ஐயாவை இன்னைக்கு பாட்டி காலில் விழ வச்சிட்ட. என்னை கேவலமா பார்க்கிற பாப்பாவை எனக்கு மனைவியாக்க போற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வேண்டாங்க, இது மகா பாவங்க. என் தங்கச்சி ஜாதகத்துல அவ முதல் புருஷன் செத்துருவான் தான் எழுதியிருக்கு. என் ஜாதகத்துல என் கையால என் மனைவி சாவான்னு எழுதல. ஜாதகத்துல இல்லாதத செய்ய வச்சிடாத. அர்ஜுனா, அர்ஜுனா, டேய் அர்ஜுனா, தள்ளுற டேய் அர்ஜுனா. சத்யா கூட நிச்சயமான பையன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். பையனோட அம்மாவும் நம்ம அம்மாவும் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது, ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க? நிஜம்தான், ஆனா பையன் அவசரப்படுறானே. ஆனா அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டிக்கு நகை போட்டு விடுறியா? ஏய், அவ எனக்கு மட்டும்தான் என்னைக்கோ எழுதி வச்சுட்டாங்க. அதை எவனாலையும் மாத்த முடியாது. இந்த நெக்லஸ் இல்ல, அவ இடுப்ப தொட்டு தங்க ஒட்டியானம் போட்டு அழகு பாப்பேன். அத கேட்க நீ யாரா? என்ன உளற? என்ன உளற? கையெடு. பாப்பா, இவன் என்ன சொன்ன கேட்டியா? இவனுக்கு என்ன தைரியம் இருக்கு? கையெடுடா. எடு. ஓடா. தாலி கட்டிட்டா நீ மாப்பிள்ளை ஆயிடுவியா? பிரியா, இவன் என்ன சொன்ன கேட்டீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான். அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யாரா போடுவா? ஐயா, என்ன அநியாயம் இது? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசினதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தம் இல்லைன்னு அதான் நீயே சொல்லிட்டல்ல. அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னியோட அத்து போச்சு. என் தங்கச்சியை கட்டிக்க இவன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கோல்டு மெடலிஸ்டா? ஐடிசி பக்கத்துல என்ன 100 ஏக்கர் இருக்கா? இவனுக்கு என்னுடைய தங்கச்சிய எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா? அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் சீக்கிரமா போய் சேர்ந்துருவான்னு அவ ஜாதகத்துல எழுதி வச்சிருக்கான். அதான் இவனுக்கு கட்டி கொடுத்த. இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனமும்? என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க. சாவு இவனை தேடி வரும்னு நினைச்ச, ஆனா இவனே சாவை தேடி வந்திருக்கான். எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும். ஆனா உன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட கருமதி தான் நடக்க போகுது. ஏய், கொல்டா அவனை. ஐயா, 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 வேண்டாம் ஐயா. ஐயா, என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா, வேண்டாம் ஐயா. ஐயா, ஐயா, ஐயோ, என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயோ, நடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயோ, ஐயோ, என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா, என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா, என் பேர் சொல்லுங்க ஐயா. அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்கப்பா. போத விடுங்களா, போத விடுங்களா, போத விடுங்களா, போத விடுங்களா.
அவன் செத்து போகணும், அவ்வளவுதானே? இத்தனை பெயர்கிட்ட அடி வாங்கி அவன் துடிச்சு சாகிறத விட என் கையாளிக விஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேரனை நானே கொன்னுடுறேன் என் பேரனை. எங்களை விட்டுடுங்க ஐயா. அர்ஜுனா, என் கையால உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்லை இல்லடா? ஏண்டா அமைதியா இருக்க? நான் பண்ண புண்ணியம் குடு. மோசம் பண்றவங்களுக்கு நடுவில் வாழ்றதை விட செத்து போறதே நல்லது. நீ ஊட்டுற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற. அர்ஜுனா, இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம உனக்கு ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா? ஒருவேளை நான் செத்து போய் நீ உயிரோடு இருந்தன்னா இவங்கெல்லாம் உன்னை சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவாங்கடா. அந்த பாவிங்க கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ. உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன். நான் வந்து சேர்ந்துடுறேன். என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி என் பாட்டியை கூட்டிக்கிட்ட, என்னையும் கூட்டிக்க. அதுதானே உனக்கு வேணும். பெரியய்யா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பாட்டிக்கு கொல்லி வச்சுட்டு நானும் பாட்டி கூடவே போய் சேர்ந்துடுறேன். நான் மறுபடியும் உங்க முன்னாடி வந்தா நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன பாட்டி இது? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்ச, ஆனா நீ முன்னாடி செத்துட்ட. உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடல. நீ எங்க போனியோ அங்க நானும் வந்துடுறேன் பாட்டி, நானும் வந்துடுறேன். என்ன விடு, நான் எங்க பாட்டிக்கிட்ட போகணும். பாட்டிக்கு வயசு அடிச்சு போயிட்டாங்க, நீங்களும் கூட போறா எப்படி? போங்க அப்படி போங்க. நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாதுன்னு நினைச்சியா? இது மட்டும் இல்ல, சாவறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. பாட்டிமா, நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. நீ எங்க போனியோ அங்கே நானும் வந்துடுறேன்.
என்னையாச்சு உனக்கு? நான் அருவியில விழுந்து சாக நினைச்சா அங்க 5-0 தெரிஞ்சது. பின்னாடி வந்தா ஒரு லாரி போச்சு. அந்த லாரி நம்பர் பிளேட்ல கூட 5-0 தெரிஞ்சது. ஏண்டா என்னடா இந்த ஹீரோவிய ஜீரோ ஆகணும்னு பாக்குறியா? லாரிலயும் அருவிலயும் ஜீரோ எப்படா தெரியும்? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் போன்ல கூட 5-0 வந்திருக்கு. உனக்குதான். அந்த எஸ்டிடி பூத்ல என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்? ஏன்டா பேய பார்த்து மாதிரி பயப்படுற? யாரு பேசுறது? ராமகிருஷ்ணா மடத்துக்கு பக்கத்துல ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு எதிரில இருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல 8th ஃப்ளோருக்கு வா. நான் யாருன்னு உனக்கே தெரியும். நண்பா, உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல, அவர் மாடியில இருக்காரு, போய் பாரு. கீழே ஒரு Dress மேல ஒரு Dress-ஆ? அதெல்லாம் சரி, நீ யாரு? என்ன எதுக்காக வர சொன்ன? உன் பாட்டியோட சேர்ந்து நீயும் சாகலான்னு நினைச்ச, ஆனா வெட்டியா விடல. அருவியில இருந்து குதிச்சு சாகலான்னு நினைச்ச, நான் விடல. 5-0 உன் கண்ணுல காட்டி உன்னை இந்த இடத்துக்கு வர வச்ச. அப்படின்னா நீ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு. நீ சாகணும்னு நினைச்சாலாம் செத்து போக முடியாது. எவனோட சாவையும் எவனும் நிர்ணயிக்க முடியாது. நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுறேன் பாரு. ஓகே, ஸ்டாப். ஓகே, தேங்க் யூ. அது யாருக்கே வேணும்? துட்டடு. துட்டுன்னா என்னன்னு தெரியாதா? 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறும்போது என்ன சொன்ன? இறங்கும்போது தரேன்னு சொன்னல. இப்ப துட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? துட்டடுப்பா, 100 ரூபாய். 100 ரூபாவா? அப்படின்னா என்னது 100 ரூபாவை நீ பார்த்ததே இல்லையா? என்ன கேனே நினைச்சியா? ஏதோ டீசெண்டா இருக்கிறியான்னு வண்டியில ஏத்துன. எங்களை மாதிரி ஏழை பாளைகளை ஏமாத்தினா உனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும். வந்துட்டேன் காலம் காத்தால சாவுக்கிறேன். சார், அந்த ஆளு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறினா? ஆமாயா, அவன் ஒரு பெரிய 420 கேடி. வா சார், இப்பதான் சார் அவன் 8வது மாடியில நின்னுட்டு இருந்தான். அவன் சொன்னதுனால தான் நான் மாடியில இருந்து குதிச்சேன். என்னது 8வது மாடியில இருந்து அவன் சொன்னாரு நீ குதிச்சியா? குதிச்சும் பொழைச்சிட்ட. இத நான் நம்பணும். அடிச்சு பையா, நானே நீ இப்பதானே 8வது மாடியில இருந்த. அதுக்குள்ள எப்படி 200 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த வண்டியில இருந்து வந்த? 200 கிலோமீட்டர் இல்ல, 2000 கிலோமீட்டரா இருந்தாலும் ஏறி வந்துருவேன். சரி, உன் கதைக்கு வா. சாகரன்னு சொன்ன, சாகல. தட் இஸ் ஃபேட், விதி. தலையெழுத்துன்னு எதுவுமே இல்லன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க. ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா? ஆமா. நீ தெய்வமா? எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னது கேட்டு சிரிக்காம? நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச? மாடியில இருந்து குதிச்ச. அப்ப நீ எங்க விழுந்த? ரோட்ல விழுந்த. இப்ப எங்க இருக்கன்னு பாரு. பயமா இருக்கு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சாகணும்னு டிசைட் பண்ண? சாவுனா உனக்கு பயம் தானே? யாருக்கு தான் இல்ல. சரி, அதெல்லாம் போகட்டும். நீதான் கடவுள்னு நான் எப்படி நம்புறது? நம்பிக்கை வரலையா? இரு, இப்ப வருதா? பாட்டி, பாட்டி, பாட்டி. டேய், நான் உன் பாட்டி இல்லடா, நான் தான். இப்ப பாரு. நீ இல்லடா, நான் தான். இப்படியே இருந்துருவா? வேண்டாம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இரு. ஆனா நீ ஒன்னும் தெய்வம் இல்ல, நீ யாரோ மந்திரவாதி.
டேய் டேய் ஒன்னும் பயப்படாத. நீ என்னைக்காவது தெய்வத்தை பார்த்திருக்கியா? ஏன் பார்த்ததில்ல? எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரீடம் வச்சிட்டு இருக்கோம். இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அட, நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்றேன். அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த ரூபத்திலயும் இருப்பேன். நீ தெய்வம்னு சொல்றல, பாவம் அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தனல, ஏன் அப்படி செஞ்ச? அது தப்பு இல்ல நண்பா. பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல. பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான். நீங்க பணத்தை மகாலட்சுமின்னு பூஜை பண்றீங்க. ஆனா பணத்துல மகாலட்சுமியோட படம் இல்லையே, மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு. நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா? யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர். நீங்க எத்தனையோ கடவுளை வணங்குறீங்க. அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க மொழியை ஏன் அந்த பணத்துல எழுதுறீங்க? அந்த மாதிரி பணத்தை நான் ஏன்டா அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரத்துல அந்த லாரி டிரைவர் லாட்டரியில 10 லட்சம் ரூபாவை ஜெயிக்க போறான். என்ன திட்டின அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு தேங்காய் உடைப்பான். என்ன கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்காக தான். நீ எல்லாருக்காகவும் வேண்டிப்ப, ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது, உன் உயிரையும் விடக்கூடாது. என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சன்னா பலவீனம் ஆயிடுவேன். அதே பலம் அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டுவேன். எத் பாவம் தத் பவதி. நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும். எழுந்து வந்துட்டா இனி உன் கல்யாணம் அவ்வளவுதான். மாப்ள, நாம முடிவு பண்ண தேதியில கல்யாணம் நிச்சயம் நடக்கும். போன பல்புன்னு நினைச்சா இவன் 1000 வாட்ஸ் பவரோட வந்திருக்கானே. அங்க பாத்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பி பொளந்து கட்டுறோம். அடியே வாடி, நம்ம பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணிப்பேப்பா. அப்படின்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம். நீ நட.
பாசத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன். இப்போல இருந்து இதுதான் உன் வீடு. நீ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கல, நான் ஆம்பளையே இல்லடி. உன் மனைவியா தான் வாழணும்னு என் தலையில எழுதியிருந்தா உயிரை விடுவேனே தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். 10 பேர் அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் நினைச்சியா? என் மனசு ஒத்துக்கணும்டா. என் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகிறதுக்காக தான் உனக்கு பொண்டாட்டின்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து 4 பிள்ளைங்களை பெத்துப்பேன்னு நினைக்காத. பாரு, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனே கிடையாது. நான் இப்ப சொல்றேன்டி, என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது. உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா? அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும். திரும்பி வந்தவன் சாதாரண பல்ப் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தங்கச்சியோட சேர்ந்து பரம்பரைய வளர்க்காம விடமாட்டான் போல இருக்கே. சிவா, ஐயா, ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. கரண்ட் இருக்கும் போதே மெழுகுவத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு. சாமி நிதானமா தான் இருக்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெத்து பேர பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? இன்னைக்கு பௌர்ணமி. அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திரன் தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். என்னடா கரண்ட் இருக்கும்போது கேண்டல கேட்டானு ஆச்சரியமா பாத்தீங்கல்ல? சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால தான் அவனை பத்தி சொல்றேன். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அடுத்த பௌர்ணமியை தாண்ட மாட்டான். இத ஒரு மனுஷனா நான் சொல்லல, உங்க தங்கச்சி ஜாதகம் சொன்னல. நான் இங்கதான் படுக்கணுமா? ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் கூட இருக்காது. ஏழைங்க வீட்டுல மண் தரதான் பஞ்சுமெத்த. இயற்கையா வர்ற குளிர்ந்த காத்து தான் ஃபேனும் ஏசியும். இந்த இயற்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை. கரண்ட் கட்டான கூட ஜெனரேட்டர் போட்டுட்டு தூங்குறவனா. இந்த நரகத்துல என்னால படுத்து தூங்க முடியாது. என்ன சத்யா, இங்க வந்துட்ட? என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது. படுத்தாலும் தூக்க வராது. கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும். ஒரு பொண்ணோட பெருமை அதுலதான் இருக்கு. உனக்கு என்ன? ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யற என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நீயும் அவன மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்ட. ரொம்ப கரெக்டா சொன்னமா. கவலையப்படாத. அந்த பையன் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா அவன் உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. ரூமுக்கு போமா, ஏசிய போடு, ஹாயா தூங்கு. அவன் ஐசி இன்னும் 30 நாளைக்கு தான். டாடா பேப்ஸ். கார்ல ஏற வச்சுக்கிறேன். இப்ப நான் கீழே இறங்கி
தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. Oh God. சாமி எங்க இங்க? ஹலோ, என்ன நீ இங்க நிக்கிற? சத்யா அங்க இருக்கா? இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ? என்ன நண்பா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத. என் கதை என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அது இருக்கட்டும் சாமி, நீ என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர? கொழுப்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. கொழுப்பா? உனக்கா? நீங்க என்ன சும்மா விட்டாதானே? பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், ஹை கேலரி ஃபுட்டு டைரக்டா என் தலை மேல ஊத்துனா கொழுப்பு வரதானே செய்யும். கல்லா இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்ன பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்ன பார்க்காதவங்களுக்கு என்ன பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி. தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. தைரியமா போய் காரை எடு, நல்லா இருக்கல்ல. அதானே, நீ இருந்த கார் என்ன, நான் பிளைனே ஓட்டும்ல. என்ன பாடி ஓகர். நீ என்ன பைத்தியமா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய், வண்டியை எடுறா. ஏன்டா பயப்படுற? நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது. இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலில் ஆக்சிலேட்டர் அழுத்து. வண்டி நல்லா ஸ்பீடா போகும். ஓகே? வண்டி என்ன இப்படி பறக்குது? ஆதினா மீதி நீ. சரியா சொன்ன. முன்னாடி அழுத்தவா பின்னாடி அழுத்தவா? ஆனா இதுக்கு முன்னாடி என் கூட வாழ்றதை விட சாகிறதே மேலும் சொன்ன. அதெல்லாம் வெறும் டயலாகா? உன்னோட திமுறையும் எகத்தாளத்தையும் என்கிட்ட இனிமே காட்டின டங்கு வராந்து போயிடும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ் அனுப்புனீங்க? அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவனை புருஷனா ஏத்துக்கோடா. ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு 10 பேரை அடிச்சு போட்டு ஹீரோ ஆயிட்டான்.
இப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனச மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே. என்னங்க நீங்க எது நடக்க கூடாதோ அதே எப்பவும் பேசுறீங்க. நடந்துடுச்சே. என்னது? அங்க பாருங்க. உங்க தங்கச்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோரா ஓட்டிட்டு வர பாருங்க. ஹேய் அர்ஜுன், வாவ்! வாப்பா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். புது ஷூவா? இத பாருப்பா, முதல்ல கார் ஓட்டுறவங்க 4 சக்கரத்துக்கு கழிக்கும் 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலதான் ஓட்டிட்டு வரணுமே தவிர என்ன மாதிரி ஆளுங்க மேல ஓட்டிட்டு வரக்கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெட் அவுட். போக சொல்றான் பிரேம். நீங்க இருக்க. இவர் இருக்க சொல்றாரு. டேய், இது என் வீடு. இவங்க வருவாங்க போவாங்க. அத கேட்கறதுக்கு நீ யாரா? இது உன் வீடா? பின்ன உன் பாட்டி வீடா? இல்ல, இது உன் தாத்தா வீடு. உன்னோட தாத்தா, அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் 7.5 ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிய 1936ல 7,000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இப்ப நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தாவோடதுதான். உங்களுக்கு ஐசிஐசி அக்கவுண்ட்ல 32 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆந்திரா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் டாடா கம்பெனில ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. குழந்தைங்க பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசில பாலிசி இருக்கு. இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட 4.5 கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க. கணக்குல வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் 103 கோடியே 43,33,333 ரூபாய். இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது. இந்த கணக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டருக்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட், அதையே புட்டு வச்சிட்டானா திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக். வண்டியில ஏறு. ஏய், காரை வச்சுட்டு போ. இதை இங்க வச்சுட்டு எதுல போக சொல்ற? இதுல தான் போவேன்னா போ. மாப்ள, என் கார்ல போங்க. நாம காரும் பிளாக் ஆயிடுச்சு. ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன? யாருப்பா இது பின்னாடி இருக்கிறது? டேய், வண்டியை பார்த்து போடா, வண்டியை போடா, ஒதுக்கு போய் போடா. பாப்பா, அங்கயா இங்கயா? என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? ஆனா அவன் பவர் என்னன்னு அவன் உனக்கு காமிச்சிட்டான். ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடி தான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்கு. கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க. நண்பா, சாமி, என்ன இந்த வேஷம்? இப்போ நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தனா சாமி? நீதான். நானா? நான் மனுஷன். மனுஷனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வமா? அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோயில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலே பிறந்தேன். அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா, போய் உன் கையால அந்த கோவிலை தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்கதான் வந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நெல்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ.
உன்கிட்ட உதவி கேட்கல, உன்னோட உயிரை கேக்குது. நீ அந்த கோயில் கதவை தொட்டனா கண்டிப்பா செத்துருவ. கோயில் கதவு தொட்ட உடனே என் உயிர் போயிடும்னா சாமி எதுக்கு அந்த கோயில் கதவை என்ன திறக்க சொல்லணும்? அர்ஜுன், நீ சந்திச்சுட்டு வந்தது தெய்வம் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி. சத்யா, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் சாமியை பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ சந்திச்சது துஷ்ட சக்தி, துஷ்ட சக்தி. சத்யா! அர்ஜுன் 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 சத்யா சொல்றது நிஜம்தான் அர்ஜுன். அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிட்டான். அர்ஜுன், நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோயில் கதவை திறக்க தான் போறேன். நீ அந்த கோயில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தர. கோயில் கதவை இன்னைக்கே திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு. வேண்டாம் அர்ஜுன், ஒரு நாள் கழிச்சு தரேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக இல்ல, என் சாமி சொன்னதுனால சொல்லிட்டு போக தான் வந்தேன். அர்ஜுன் அர்ஜுன், அர்ஜுனா, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன், நீ எங்கேயும் போகாத அர்ஜுன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. சத்யா, சத்யா, என்னாச்சு? சத்யா, என்னாச்சு சத்யா? என்ன ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன் பாரு. நண்பா, உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை விட உன் தலையெழுத்துக்கு சக்தி அதிகம். என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த கதவை தொட்டா அவனே சாக போறான். அவன்கிட்ட ஏதோ பவர் இருக்கு. 100% பொழைச்சிடுவான். இப்ப வரைக்கும் அவனை என்னால அந்த தேரை இழுங்கடா, அந்த தேரை இழுங்கடா. என்னது இது? நான் இப்பதானே கோயில் கதவை திறந்தேன். ஏன் சாமி, நீ எப்ப உள்ள வந்த? இந்த கோயிலை மூடினப்ப வெளியே போன, நீ திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, வந்ததும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் போட்ட சாமி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிர் போயிடும்னு சத்யா பயந்துட்டு இருக்கா. நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, 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 உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டல்ல? எல்லாரையும் முன்னாடி அமிச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டிய கிருஷ்ணா. நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியும்.
எனக்கு தெரியும் சாமி, நீ இங்கதான் இருப்பேன்னு தெரியும். அங்க அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ இங்க வந்து பெருக்கிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு இந்த ரூபமா? ரூபமா? எவன்டா நீ பூஜை அபிஷேகங்கிற? பைத்தியமாடா உனக்கு? சாமி, நடிச்சது போதும். அன்னைக்கு நான் இங்க இருந்து இல்ல எங்க இருந்து குதிச்சாலும் சாக மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு தெரியணும். இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? டே மென்டல், இது 8வது ஃப்ளோரா? இங்க இருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சாவாங்கடா. நான் இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன். நீயே என்ன காப்பாத்துவ கிருஷ்ணா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயமா என்ன காப்பாத்து. வேண்டாம், சொன்னா கேளுடா. ஐயோ சார், எவனோ பைத்தியக்காரன் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு 8வது மாடியில இருந்து குதிச்சா சார். நடந்துடுச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? நடந்ததானு உங்க வாயால சொல்லாதீங்க. எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொந்தக்காரங்களுக்குலாம் நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர்? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்க. ஆதியும் அந்தமும் நீயே, பாதியில் பறிப்பதும் நீயே. ஆண்டவன நியாயம் என்று ஆகக்கூடுமா? பொம்மையும் சிறு நூலை நம்பி ஆடும் கோலமா? தெரியாமல் சொன்னேனே, நீ கூட பொய்தானே. நீ உண்மையில் இருந்தா அவன் உயிர் காத்திட ஓடி இங்கு வா. சாமி, எனக்கு தெரியும் சாமி, நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். இது ஏன் பிளேஸ். நீ கீழ இருந்து மேல வந்திருக்கடா. You are in heaven, my friend. நீ என்ன சொல்ற? நான் செத்து போயிட்டேனா? பின்ன அவ்வளவு மேல இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? நீ எப்பறம் உயிர் பிழைப்ப? சத்யாவா பசங்கள நான் அனாதையாக்கிட்டேனா? எஸ். இது அநியாயம் சாமி. உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவேன்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில கோயில் கதவை திறந்த. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்னோட விதி, ஃபேட். உன்னை விட பெருசா அந்த விதி? உன்னை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கா என்ன? பிறக்கும் போதே மனுஷன் ஆயுசு இவ்வளவுதான்னு எதை ஆதாரமா வச்சு எழுதுற? அவங்க கர்மாவை வச்சு அவங்க கதையை எழுதுற. போனது வெறும் உன் உடம்பு மட்டும்தான், ஆத்மா இல்ல. ஆத்மாக்கு மரணம் இல்ல. இந்த கீதை எல்லாம் எனக்கு வேண்டாம். 80 வயசு இருக்கிறவன் சாவு வரலையேன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கான். நீ அவனை விட்டுட்டு என் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகாவிருட்சமா மாறுது. ஆனா அதுல இருக்கிற சின்ன இலை உதிர்ந்துடுது. விதி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான். நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்யா கூட சேர்த்து வச்ச? என்ன அவளை கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக அவளை விதவியாக்குன? உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலையெழுத்து. நான் வாழ ஆரம்பிக்கலையே. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் வாழறாங்க. ஆனா போகும்போது தான் நல்லா வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. என்ன சந்திச்சது நீ, எனக்கு தைரியம் கொடுத்தது நீ, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீதான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன என்னெல்லாமோ செய்ய வச்ச நீ. என் மரணத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி? நண்பா, மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும். மரணம் எப்போ வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுடும். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். நான் எதையும் செய்யல, அத்தனையும் நீ தான் செஞ்ச. நான் உன் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும்.
கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும், பல பேருக்கு அது கடவுளுங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில தான் நான் மேல இருந்து குதிச்சேன். நான் செத்துட்டேன்னு எப்படி நம்புறது? அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும், நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது. என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ வளர்ற, பொழைச்சு போடா. கிருஷ்ணா, கிருஷ்ணா. He's safe and he's alive. It's a medical miracle. He's saved. Thank you, doctor. யார தேடுற அர்ஜுன்? என் கிருஷ்ணனா? கிருஷ்ணனா? 8வது மாடியில இருந்து குதிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா என் சாமி என் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. நான் சொன்னல, என் சாமி என் உயிரை காப்பாத்துவார்னு. நாம எல்லாரும் காலத்தையும் விதியையும் நம்புறோம். ஆனா அர்ஜுன் தெய்வத்தை முழுமையா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்கு. நாம எது மேலேயாவது முழுமையா நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையா இருக்கும்னு அர்ஜுனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.